கூட்டி சேர்ப்பவரே நாம் உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளிலே நாம் ஆரம்பிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி அங்கே ஒரு வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் சந்ததியார் எல்லாரையும் மிகுந்த கவனமாய் கூட்டி சேர்ப்பார், ஒருவரையும் கைவிட மாட்டார். ஆகவேதான் பயப்படாதே என்று அவர் ஆரம்பிக்கிறார். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து மாத்திரமல்ல, தெற்கிலும் வடக்கிலும் இருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்ப்பார். 4 வகையான கூட்டி சேர்க்கிறதை நான் பார்க்கிறோம். தேவன் என்ற நோக்குகின்ற இடமெல்லாம் ஜனங்கள் இருக்கிறார்கள், 4 திசையில் இருக்கிறார்கள். நோக்கி கொடு என்று தெற்கே நோக்கி வைத்திராதே என்றும் சொல், தூரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமத்துக்கு அவர்கள் யாவரையும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை எல்லா திசைகளிலும் யூத மக்களை கர்த்தர் பல தேசத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சேர்த்துவார். அதோடு கூட புறஜாதியாக இருக்கிற நம்மையும் கூட்டி சேர்ப்பார். ஆமென், ஆமென்.